ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் 12th கம்ப்ளீட் பண்ணி யூஜி ஃபஸ்ட் இயர் என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். மெயினாக ஸ்டெம் ரிலேட்டட் கோர்சஸ், அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலவெண்ட்டான கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற சயின்ஸ் கோர்சஸ், பிஎஸ்சி ரிலவெண்ட்டான கோர்சஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 8 lakhக்குள்ளே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் இயர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஜேஇ மெயின், சிஇடி நீட் ஸ்கோர் கார்டு, 12th மார்க் ஷீட்டு, தென் கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டை நம்ம சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் கரண்ட் இயர் அட்மிஷனில் ஃபீஸ் ரிசிப்ட்டு, அட்மிஷன் லெட்டர், போனஃபைடு சர்டிஃபிகேட் இல்லை ஐடி கார்டு, இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரூஃப் ஆஃப் கரண்ட் இயர் அட்மிஷனுக்கு சப்மிட் பண்ணணும். தென் இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட 6 months எலக்ட்ரிசிட்டி பில்லு, அடுத்தது ஃபீஸ் ரெசிப்ட், கரண்ட் இயரோட ஃபீஸ் ரெசிப்ட்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் படி ஃபார் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் லிங்க் வரும், ஒரு எல்லோ கலர் ஐக்கான் போட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 3 lines கொடுத்துருப்பாங்க மேலே ரைட் சைடு. அதை கிளிக் பண்ணி ஆல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செகண்ட் ஒன்னே இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் சேம் எலிஜிபிலிட்டி, பெனிஃபிட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறப்போ இனிமேல் தான் இந்த போர்ட்டலில் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கீழே க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ணி ஐ அக்ரி அப்படிங்கிறது கொடுத்து சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலு, அகடமிக் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸு, அடுத்தது அதே மாதிரி உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் ரிசிப்ட்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ், உங்களோட ஃபோட்டோ, இந்த மாதிரி உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கெலாம் ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது அப்ளை பண்ண பர்சன் நீங்கள் தானா அப்படிங்கிற அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு நம்பரு, ஓடிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டலிருந்து அந்த மாதிரியெல்லாம் உங்களை கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி கேட்குறாங்கன்னா இந்த போர்ட்டலிருந்து தான் கால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அவங்க ஆன்லைன் இன்டர்வியூக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எய்தர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா உங்களோட மெயிலுக்கோ வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ காண்டாக்ட் பண்ணுறப்போ உங்களால் அந்த கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்க திரும்ப ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து எப்போ, அந்த டைம் நம்ம அவைலபிளாக இருந்தோன்னா அந்த டைமில் கூட நம்ம இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கால் பண்ணி உங்களை யாராவது ஜிபே நம்பரோ, உங்களோட ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், ஓடிபி இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல்லேருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.